இன்றைக்கி படித்த இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சிருக்கிறாங்க. அவங்களால எதை முடியுமோ அதை படிச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வசதி என்ன வசதியோ வசதிக்கு ஈக்குவலாக படித்தாங்க சொல்லணும், வசதிக்கு மீறி தான் படிச்சிருக்கிறாங்க. அது எல்லார் வீட்டுக்கும் பொருந்தும். அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலைன்னு வரும்போது வேலை கிடைக்கலன்னும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்கும். காரணம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கணும். நீங்கள் படித்தது எதுவாகனாலும் இருக்கலாம், ஆனால் வேலை செய்கிறது இதுதான்லாம் கிடையாது. அதுவும் எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் கோலை வந்துட்டு வேலைக்கு ஆரம்பிக்கும் போதே உடனே கோலை போட்டணும்னு நினைக்காதீங்க. கோல் போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எந்த வேலை கிடைக்குதோ அதில் உங்களை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது உங்கள் கோல் எதுவோ அப்போ செய்யுங்க. ஏன்னா பல பல வேலை செய்யும்போது பல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம். இது சின்ன டிப்ஸ் விட்டுருங்க. இந்த வேலையே கிடைக்கணுமே, நாங்கள் அதுக்கு தானே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாட்டில் யார் படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் எதனாலும் படிங்க, எந்த வேலைனாலும் செய்யுங்க, ஆனால் காசு சம்பாதிக்கணும். அதுதான் கோல். வேலை கிடைக்கணும், அதுக்கு தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு மிரர் எடுத்து வைங்க. வேலை கிடைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ஸு, சித்தர்கள் சொல்லக்கூடிய டிப்ஸு. ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி ஹாலில் வைங்க. அந்த கண்ணாடிக்கு எதிர்க்க 2 மைல் தோகையை விரித்து கொண்டு நிற்பது போன்று 2 மைல் கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நீங்கள் இந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த மைல் அப்படியே தெரியணும். அதில் அப்படியே எதிராக வைங்க. 1 வாரம் 4 நாள் 10 நாள் 2 வாரம் அவ்வளோதான், வேலை கிடச்சிடும். அப்போ வேலை இல்லாத அத்தனை பேருக்கு பொருந்துமா? வேலை இல்லாத அத்தனை பேருக்கு தான் இந்த கொடுக்குற டிப்ஸ். வாஸ்து இது ஒரு கைண்ட் ஆஃப் வாஸ்து.